ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8 to 10 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இந்த இடத்திலே அழைப்புக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை பற்றி பார்க்கிறோம். அழைப்புக்கு கீழ்ப்படுகிறான். கடந்த சில வாரங்களாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான 4 கீழ்ப்படிதல்ல 3 கீழ்ப்படிதலை பார்த்தோம். இந்த 4வது அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், விக்கிரக வழிபாடு உள்ள சூழ்நிலை இருந்தது. ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு சிலைகளை செய்து விற்று கொண்டிருந்தான். விக்கிரக குடும்பத்திலிருந்து தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அப்பொழுது ஆபிராமா இருந்தார். ஆபிராமை அழைக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 9 வரை வாசித்து பார்த்தா, ஆபிராமை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய இனம், உன்னுடைய தேசம், அது மாத்திரமல்ல தகப்பன் வீடு எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். நீ போகும்போது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சவிக்கிறவர்களை சவிப்பேன், உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் அழைத்தார். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் அழைப்புக்கு உடனே கீழ்ப்படுகிறார். இன்றைக்கு நம்மளே ஆண்டவர் இப்படி அழைத்தால் எத்தனை பேர் போவீர்கள் என்று சொல்லி நாமே யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய குடும்பம் ஊர் என்ற பட்டணத்திலே இருந்தார்கள். அவர்கள் நிலாவை வழிபடுகிறவர்களாய் இருந்தார்கள். அதை உருவங்களாய் செய்து விற்று வந்தார்கள். ஆபிரகாமுக்கு முன்பதாக பெயர் இருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம். இன்றைக்கு நம்முடைய பெயருக்கு முன்பதாக என்ன அடமொழி இருக்கிறது? வேதாகமத்தில் வேதபாரகனாகி எஸ்ராவுக்கு முன்பதாக வேதபாரகன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வாயாடி, மெர்க்குரி, இப்படிப்பட்ட பல பெயர்கள் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு பெயருக்கு முன்னால் சொல்லப்படுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் மேல நல்ல விசுவாசமா இருந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிற இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது அவன் கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு போயிருக்கிறான். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம குடும்பத்தை விட்டோ, நம்முடைய தேசத்தை விட்டோ, நம்முடைய வீட்டை விட்டோ கொஞ்சம் ஆண்டவர் கூப்பிட்டா நம்ம போவோமோ என்று சொன்னால் அது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இன்னைக்கு உள்ள மக்கள் அது செய்ய மாட்டாங்க. பல அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆண்டவர் அப்படிலாம் சொல்ல மாட்டான்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணமே என்னன்னா, அழைக்கப்பட்ட இடத்துக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு போனதுனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதுவும் அவன் எப்படி போனான்? பரதேசியை போல போனானா. அந்த கானான் தேசத்துக்கு போகும்போது ஒரு பரதேசி. ஆனால் காலப்போக்கில அந்த அழைக்கப்பட்ட இடத்திலே அவன் ஈசாக்கு யாக்கோபோடு போல அவனும் ஒரு நபராய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் அவனுக்காக கட்டி வைத்த இடத்துல அவன் குறிக்கப்பட்ட இடத்துக்கு அவன் போனான். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவ சித்தத்துக்கு எந்த மறுப்பு தெரிவிக்காமல் அவன் சென்றிருக்கிறான். அவனுடைய ஞானத்தின்படி செல்லாமல் கர்த்தருடைய ஞானத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து சென்றிருக்கிறான். ஒரு விசுவாசம் இல்லாத நபர்கள் கீழ்ப்படிய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆபிரகாமை போல ஆண்டவர் சில நேரங்களில் ஊழியங்களுக்கு அழைப்பார் என்று சொன்னால் நம் கீழ்ப்படிந்து நாம் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அவனுக்காக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை அவன் சுதந்தரித்தான். ஆகவேதான் ஆபிரகாமை பற்றி சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படுகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு நபராய் நாம் மாற வேண்டும். அப்படி என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். 2வதாக அழைப்புக்கு கீழ்ப்படிந்த சவுலை பற்றி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம்
10 21 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், அவன் தமஸ்குக்கு அருகே சென்று இருக்கும் போதுதான் கர்த்தர் தன்னுடைய பேர் ஒளியின் மூலமாய் அவனை சந்தித்தார். அந்த சத்தம் சவுலுக்கு மட்டும்தான் விழுந்தது. கூட இருந்தவங்களுக்கு சத்தம் தொனிக்கவில்லை. ஆனால் அவனுக்கு சம்பவித்ததை பார்த்தார்கள். கையிலாக கொடுத்து அப்படியே அவனை அங்கே அழைத்து கொண்டு வருகின்றனர். அனனியாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சவுலை ஆண்டவர் தொட்ட மாத்திரத்திலே அவன் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவருடைய சித்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அனனியா பார்வையடையவாக என்று சொல்கிறார். உடனே பார்வையடைகிறார். அனனியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பயபக்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறான். யூதா மக்கள் எல்லாராலையும் அவன் சாட்சி பெற்றவனாய், நற்சாட்சி பெற்றவனாய் இருந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பவுலை கர்த்தர் அங்கே வைத்து அவனை ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறார். பின்பதாக பவுல் மூலமாய் ஆண்டவர் எதற்கு அழைத்தார் என்று சொல்லி அவனை தூர தேசத்துக்கு அனுப்பி பல இடங்களில் சபையை ஸ்தாபிக்கவும், அது மாத்திரமல்ல அநேக மக்களை ஆதாயப்படுத்தவும், ஊழியர்களை உருவாக்கவும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் அழைப்பார் என்று சொன்னால், அவருக்கு பின்பதாக அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னால், தேவன் நம்மளையும் ஆசீர்வதித்து பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களும் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இப்பொழுது எங்களுக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஆனால் அழைக்கப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு தெரியும். அவர் எங்களை நடத்துகிறீர், நடத்தி கொண்டு இருக்கிறீர். இன்னும் வருகிற காலங்களில் எங்களை உயர்த்தப் போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் வைத்த இடத்தில், நீர் வைத்த திட்டத்தில் உமக்கு பிரியமாய் நாங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு நபராய் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.